ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பெப்பர் சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். இது ரைஸ், சப்பாத்தி, புரோட்டா கூட எல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் வரும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்திருக்கேன். இதை நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இந்த கிரேவிக்கு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி 3 நல்லா பழுத்தது, இதையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ தக்காளி இந்த மாதிரி அரைச்சிக்கணும். சின்ன வெங்காயம் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். வறுத்து அரைக்கிறதுக்கு மிளகு 1.5 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், மல்லி 3 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1.5 டீஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 3, இதெல்லாம் சேர்த்து நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம். இது கூட நம்ம இது கூட கருவேப்பிலை சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா சிம்மிலே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டால் நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆனோடனே நம்ம பொடி பண்ணிக்கலாம். கிரேவிக்கு இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறணுன்னே நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் இந்த கிரேவிக்கு நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக 2 சாப் பண்ணி வச்சுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா ஃப்ரை ஆனோடனே கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இப்போ சேர்த்துனா எண்ணெயில் சேர்த்துனா நல்லா வாசம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி போடும்போது கிரேவிக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வணங்கினோடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வணங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வணங்கணும். வணங்கி எண்ணெய் மிதந்து மேலே வந்த பிறகு தான் நம்ம சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்த்தணும். இது நல்லா வணங்கட்டும். ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே வணங்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மறுபடியும் ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே சிம்மிலே வணங்கட்டும். நல்லா வணங்கினா தான் நல்லா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மறுபடியும் ஒரு லிட் போட்டு மூடி ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே வணங்கிட்டுருக்கட்டும். மாதிரி வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். வறுத்த பொருட்கள்லாம் நம்ம இந்த மாதிரி பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து பொடி பண்ணி போடும்போது நல்லாயிருக்கும். இப்போ காஷ்மீரி ரெட் சில்லி நான் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரம் அவ்வளோக்காக இருக்காது. நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துறதுனா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கரம் மசாலா ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
இதுக்கு நான் எடுத்திருக்க சிக்கன் வந்து 3/4 கிலோ எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி சிக்கன் வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கணும். அப்போ இந்த கிரேவிக்கு நல்லாயிருக்கும். சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக வந்து சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மசாலா வந்து அந்த சிக்கனில் நல்லா கோட் ஆகணும். நம்ம இப்போ தண்ணி சேர்த்துடக்கூடாது, சிக்கன்லேயே தண்ணி விடும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 to 5 minutes வந்து அப்படியே சிம்லேயே வச்சு நல்லா வணக்கணும். அப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரும். அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றி மறுபடியும் வேக வச்சுக்கலாம். இது அப்படியே ஒரு 5 minutes வேகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் இந்த மாதிரி மசாலாவில் பரட்டி வெந்தால் தான் சிக்கனில் மசாலாலாம் பிடிக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க, தேவைன்னா சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சோன்னே நல்லா கொதிக்கட்டும். நம்ம கொதிச்சோன்னே அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிச்சோன்னே நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு இடையில மட்டும் எடுத்து நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு இது ஒரு 7 to 10 minutes வந்து அப்படியே சிம்மிலே வேகட்டும். சிம்மில் வெந்தால் தான் நல்லா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ 5 minutes ஆயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவியும் கொஞ்சம் நல்லா வத்திருச்சு. சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ ஓரளவு வெந்துருச்சு. நீ ஒரு 2 minutes இருந்தால் போதும். நம்ம மறுபடியும் மூடி வச்சு ஒரு 2 minutes அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், 2 minutes ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் எவ்வளோ பிரிஞ்சு மேலே வந்து சூப்பராக இருக்குது கிரேவி. இப்போ ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் மட்டும் அதில் புழிஞ்சுட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் கடைசியில் தான் புளியணும், முதலே புழிஞ்சிட்டோம்னா கசப்பு வந்துடும். இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலையும் சாப் பண்ணி போட்டுக்கலாம். சிக்கனுக்கு எப்பயுமே கருவேப்பிலை வந்து நம்ம சாப் பண்ணி போடும்போது ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் கடைசியில். இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸ், சப்பாத்தி, புரோட்டா கூட எல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.